வணக்கங்க. எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாம, பராக் ஒபாமானால அமெரிக்கால பிரசிடென்ட்டா வர முடிஞ்சது. அவரு எதிர்த்து நின்றவங்க பார்த்தீங்கன்னா, ஹிலரி கிளின்டன். அவங்க ஒரு 30 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ளவர்கள். அவங்களுடைய கணவன் தான் வந்து பில் கிளின்டன். அவரு 8 வருஷம் அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தாருங்க. அதே மாரி ஒரு கவுன்சிலரா கூட நின்னு ஜெயிக்காத டொனால்ட் ட்ரம்ப், டைரக்ட்டா யுஎஸ் பிரசிடென்ட் ஆக முடிஞ்சதுங்க. இதெல்லாம் எப்படி அமெரிக்கால சாத்தியம்? அப்டின்னா, அவங்களுடைய அந்த எலக்ஷன் சிஸ்டம் தாங்க அதுக்கு மெயின் காரணம். அப்படி என்ன எலக்ஷன் சிஸ்டம் கேட்குறீங்களா? அங்க வந்து எலக்ஷனே வந்து 2 ரவுண்ட்ல நடக்குங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய கட்சிக்குள்ளேயே நடக்கிறது. அதுக்கு பேர் வந்து பிரைமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்க 2டே 2 கட்சி. ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சி. டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ரிப்பப்ளிகன் பார்ட்டி 2 பார்ட்டி தாங்க. அவங்க ஜனநாயக கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு எலக்ஷன் நடக்கும். அதே மாரி குடியரசுக் கட்சிக்குள்ளேயே ஒரு எலக்ஷன் நடக்கும். அதுல யார் வேணா நிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்தந்த கட்சிய சார்ந்த உறுப்பினர்கள் மட்டும் தான் அந்த எலக்ஷன்ல ஓட்டு போட முடியும். அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த கட்சியுடைய வேட்பாளர் ஆயிடுவீங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க வந்து கட்சி உறுப்பினர்கள கன்வின்ஸ் பண்ணணும். அதாவது உங்களுடைய கட்சி கொள்கை பிடிப்பு உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு வந்து நீங்க நின்னீங்கன்னா, பொது தேர்தல்ல வந்துட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்களா? இதெல்லாம் வந்து ஆராய்ஞ்சு பார்த்து தான், அந்த கட்சி உறுப்பினர்கள் வந்து தங்க கட்சி வேட்பாளர்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு கன்வென்ஷன் நடக்குங்க. நாமினேஷன் சொல்லுவாங்க. ஸோ, டெமோக்ராட்டிக் பார்ட்டிலருந்து ஒருத்தங்கள நாமினேட் பண்ணுவாங்க. ரிப்பப்ளிகன் பார்ட்டிலருந்து நாமினேட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, பொது தேர்தல்ல நிப்பாங்க. ஸோ, இதுல என்னன்னா, இப்ப நம்ம ஊர்ல எடுத்துக்கங்க. ஒரு தொகுதியில வந்து உங்களுக்கு சீட்டு வேணும்னா, கட்சி தலைமை தான் முடிவு பண்ணுது. எந்த கட்சியா இருந்தாலும் சரி. அந்தந்த கட்சி தலைமைகள் தான் முடிவு பண்ணுது. அதனால அதிகாரம், அதாவது அந்த கண்ட்ரோல் வந்து ஒரே இடத்துல வந்து குவிஞ்சு கிடக்குதுங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பார்ட்டி. எல்லா பார்ட்டியும் அதே மாரி தான். ஆனா அமெரிக்கால வந்துட்டு அப்படி கிடையாதுங்க. அதிகாரம் வந்து கட்சி உறுப்பினர்கள் கையில இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க. ஒரு சைடு வந்து ஹிலரி கிளின்டன் நிக்கிறாங்க. அவங்க வந்து 30 வருஷம் அரசியல் அனுபவம். அவருடைய கணவர் வந்து பிரசிடென்ட். எல்லாமே அவங்க கட்சியில அவங்களுடைய ஆதரவாளர்கள் தான் கட்சி ஃபுல்லா வந்து மாநில பிரசிடென்ட்டாவோ, இல்ல யூ நோ நேஷனல் லெவல்ல டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா, எல்லாம் அவங்க போட்ட ஆளுக தான். ஆனாலும் கட்சி உறுப்பினர்களுக்கு வந்து புதுமுகம் நம்மளுக்கு தேவ. ஒரு புது எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அரசியல்ல பெரிய அனுபவமே இல்லாதவருங்க ஒபாமா அந்த டைம்ல. ஆனா ஒபாமாவ தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, பெருவாரியான இளைஞர்கள் வந்து அங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஸோ இளைஞர்கள் எல்லாம் வந்து ஒபாமா வரத விரும்புனாங்க. அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு, அதாவது இந்த அரசியலே இருந்து இருந்து ஊறிப்போன ஒருத்தங்க எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வந்து புது முகம் வேணும் அப்டின்ட்டு ஒபாமாவ வந்து செலக்ட் பண்ணாங்க. அண்ட் ஒபாமா வந்து ஜெனரல் எலக்ஷன்ல போய் ரிப்பப்ளிகன் கேண்டிடேட்டான ஜான் மெக்கெயின் அப்படிங்கிறவர தோற்கடிச்சாருங்க.